வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இந்த வகுப்புல நாம ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை நாம சிந்திக்க இருக்கோம். ஏன்னா சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட், பயிற்சி இன்னொரு பக்கம் இம்பார்ட்டனா நாம பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள இருக்கிற பயிற்சி மிக 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 ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம், மாற்று கருத்து இல்லை. அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. சரிங்களா? இப்போ மகரிஷி அவர்கள் கண்டறிந்த பயிற்சிகளிலே உடற்பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நிலைப்பாடு. அதாவது உலகம் முழுக்க அந்த உடற்பயிற்சி இருந்த போதும் மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சிக்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டா, அதை மிக மிக எளிய முறையில வடிவமைத்து கொடுத்தது அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சரிங்களா? இதுக்கு மேல இந்த பயிற்சியை எளிமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா கூட நாம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை எளிமைப்படுத்தி எல்லாரும் செய்யற மாதிரி, சரிங்களா, எல்லாரும் அதை எளிமையா செய்யற மாதிரி, எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம, சரிங்களா, அப்படி ஒரு உருவாக்குறது அப்படிங்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவுக்கு மகரிஷி அவங்க அதை உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் அது எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறதுலதான் அந்த பயிற்சியோடைய வெற்றியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிதாங்களா? சரி, அந்த விதத்துல இப்ப நாம உலகின் தலை சிறந்த உடற்பயிற்சியினுடைய கபாலபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ், சரிங்களா, அதை நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியும் அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. சரிங்களா? ரைட். இதுல 5வது பயிற்சியா நாம பார்க்கிற பயிற்சி கபாலபதி. சரி, இந்த கபாலபதி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கழிவுகள். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் தான் உடல்ல இருக்கிற எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு இன்னைக்கு எல்லா மருத்துவமுமே ஒத்துக்கொள்கிறது. இயற்கை சார்ந்த நம்ம வாழ்க்கை முறையை ஒட்டிய அந்த உயர்ந்த மருத்துவங்கள் எல்லாமே ஒரே வார்த்தை என்ன சொல்லுது? உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகள் தான் நோயாக, பிரச்சனைகளாக உருவெடுக்கிறதுன்னு சொல்லுது. அப்ப அதை டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டீடாக்சிங் அப்படின்னா அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிலைப்பாடு அப்படின்னு அர்த்தம். இந்த கபாலபதி அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு மிகச்சிறந்த டீடாக்சிங் ப்ராசஸ், சூப்பர் டீடாக்சிங் ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல கழிவு வெளியேற்றருக்கு வாய்ப்பு இல்லை நம்ம உடம்புல இருந்து. ஏன்னா நீங்க இந்த சுவாசம் என்பதை கொஞ்சம் நுட்பமாக நீங்க கவனிக்கணும். நான் அடிக்கடி சொல்றது சாப்பிடாம இருக்கலாம், ஏன் தூங்காம கூட 2 நாள் இருக்கலாம், தண்ணி குடிக்காம கூட இருக்கலாம், என்ன வேணா பண்ணாம இருக்கலாம், சரிங்களா? ஆனால் சுவாசம் இன்றி 3 நிமிடம் நம்மால் இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா அந்த ஆக்சிஜன் உள்ள போகல அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லா செல்களுக்கும் உயிர் ஆற்றல் சப்ளை நின்றும் எல்லா செல்களும் இறந்துடும். அப்ப அந்த சுவாசம் அப்படிங்கிறது நீங்க ஏதோ மூச்சுல நம்ம சுவாசிக்கிறன்னு மட்டும் எடுக்கக்கூடாது. அந்த உள்ள போற அந்த சுவாசம் அது இரத்த ஓட்டத்திலே கலந்து உடலில் இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறது நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிப்பார். உதாரணத்துக்கு ஒரு தண்ணி இருக்கு, ஒரு 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 கண்ணாடி பாட்டில், பெரிய ஒரு கண்ணாடியில இருக்கிற ஒரு பெரிய ஒரு பவுல்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு பெரிய பவுல், அதுக்குள்ள ஒரே ஒரு சொட்டு நீலம், ஒரு சொட்டு விடுறீங்க. அப்ப அந்த நீலம் அங்கிருந்து அப்படியே பாருங்க, அப்படியே அந்த கண்ணாடியில இருக்கிற அத்தனை தண்ணியினுடைய எல்லா பகுதியிலையும் நிரம்பும். கவனிச்சிருக்கீங்களா? சிம்பிளா உதாரணம் நீங்க சரிங்க. அப்படி அந்த ஒரு சொட்டு நீளம் மொத்த அந்த தண்ணி முழுக்க பரவி அதனுடைய தன்மையை அது கொண்டு போய் சேர்த்திடும். அது மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்று, ஆக்சிஜன் நுரையீரலுக்குள்ள போறது உடல்ல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் இந்த ரத்த ஓட்டத்தால கொண்டு போய் சேர்க்கப்படும். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அந்த உடலிலே இருக்கின்ற அந்த செல்களிலே, செல்லுல என்ன இருக்கு? இந்த ரத்தம் என்ன செல்களுக்கு கொண்டு போகுது? செல்லுங்கிறது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றது புரிஞ்சுக்கோங்க. செல்லுங்கிறது உங்க வீடு மாதிரி. இப்ப உங்க வீட்டுல இருக்கிற அன்பர்களுக்கு உணவு வேணும், அவங்க வெளியே போய் வேலை செஞ்சு சமுதாயத்துக்கு கடமை செய்யணும், நமக்கு கடமை செய்யணும், அதுக்கு ஆற்றல் வேணும், அதுக்கு சாப்பாடு வேணுமா? இப்ப உங்க வீதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீதியில ஒருத்தவங்க காய்கறி வண்டி தள்ளிட்டு வர்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல இருந்து கதவை திறந்து வெளியே போய் உங்களுக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு போய் சமைக்கிறீங்க. சமைக்கிறப்ப அதை 100% உங்களால சமைக்க முடியுமானா முடியாது. சரிதானா? உதாரணத்துக்கு ஒரு புடலங்காய் வாங்குறீங்கன்னா அத சைடு 2 எட்ஜை கட் பண்ணிட்டு மேல இருக்கிற தோலை ரைட்டா சீவிட்டு உள்ள 2ஆ வெட்டி உள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் தூக்கி வெளியே போடுவீங்க. இது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கழிவு. கருவேப்பிலை வாங்கினாலும் அந்த இலையை உதுத்துக்கிட்டு அந்த குச்சியை தூக்கி வீசிதான் ஆகணும். தேங்காய் வாங்குறீங்கன்னா தேங்காய் சிறுவிட்டு அந்த தொட்டி நீங்க வெளியே போட்டுதான் ஆகணும். இப்படி நீங்க வாங்குற பொருள்ல பயன்படுத்துற பொருளும் கழிவும் சேர்ந்துதான் இருக்கும். அல்லது ப்ராசஸ் ஆகி சிலது கழிவா வரும். சரிங்களா? ஒரு 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 விறகு எடுத்து எரிக்கிறீங்கன்னா அந்த விறகு 100% எரிஞ்சு காணாம போகாது. அது எரியும். எரியுற போக மிச்சம் கறி மிச்சமா கறிக்கட்டை மிச்சமா நிற்கும். அதை நீங்க எரிக்க முடியாது. அப்படி எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் கழிவு வரும். அப்ப நீங்க உள்ள இருந்து எப்படி உங்க கேட்டை திறந்து அந்த கடைக்காரர்கிட்டயோ அல்லது அந்த தள்ளுவண்டிக்கார அம்மாகிட்டயோ பொருளை வாங்கி உள்ள போட்டீங்க, ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, பண்ணிட்டு இப்ப கழிவு அதுல நிறைய வந்துருச்சு, வேஸ்ட். அது ஒரு டப்பால போட்டிருக்கீங்க. அவங்க இன்னொருத்தவங்க வர்றாங்க, காலையில குப்பை வண்டி தள்ளிட்டு வர்றவங்க. நீங்க உங்க கேட்டை திறந்து அந்த குப்பையை தூக்கி அந்த பக்கம் அவங்க கிட்ட கொடுத்துட்றீங்க. இப்படி ப்ராப்பரா பண்ணா உங்களுக்கு தேவையானது ப்ராப்பரா வரும், குப்பை ப்ராப்பரா போகுதுன்னா உங்க உடம்புல பிரச்சனையே வராது. உங்க வீட்லயும் பெரிய பிரச்சனை வராது. இப்போ உள்ள வர்றதுல சில பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த கழிவை தூக்கி வெளியே போடலன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல அந்த குப்பை சேர்ந்துட்டே இருக்குதுன்னா நாத்தம் பிடிச்சிருமா இல்லையா? சொல்லுங்க. அப்படி நம்ம உடல் செல்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா? இப்போ உடல் செல்கள் எல்லாம் உங்க வீடு மாதிரி. இப்ப அந்த தெரு இருக்குல்ல, வீதி, அது உங்களோட ரத்த ஓட்டம். ரத்த ஓட்டம் எல்லா செல்களையும் கனெக்ட் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு உங்க வீதியில ஒரு 50 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 வீட்டையும் அந்த தெரு தானே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த தெரு வழியா தான் வர்றாங்க போறாங்க வீட்டுக்குள்ள. சரிங்களா? அப்படி அந்த ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அந்த செல்லுக்குள்ள ஒண்ணு போகணும் வெளியே வரணும்னா அந்த ரத்த ஓட்டத்தின் வழியாக தான் அது போகணும் வரணும். இப்ப ரத்த ஓட்டம் என்ன பண்ணுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற சக்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், புரோட்டீன் என்னவெல்லாம் சத்து இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்குது. கூடவே இந்த நுரையீரல் இருக்கிற ஆக்சிஜனையும் எடுத்துட்டு அந்த ரத்த ஓட்டம் ஓடுது. ஓடுறப்ப இந்த செல்லை ஒட்டி தானே ஓடுது. இப்ப செல் என்ன பண்ணுது? கதவை திறந்து அதுக்கு என்ன வேணுமோ, சர்க்கரை வேணுமா, புரோட்டீன் வேணுமா, ஆக்சிஜன் வேணுமா, என்ன வேணுமோ எடுத்துக்குது. எடுக்கிறதோட மட்டுமல்ல, தன்கிட்ட முதல்ல எடுத்து ப்ராசஸ் பண்ணி கழிவு வெளியே வந்திருக்கும்ல, அந்த கழிவை ரிட்டர்ன் அந்த பிளட்லயும் தள்ளி விட்டுருது. எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு யூரின், மோஷன் எல்லாம் வெளியே போகுதோ அப்படி நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அதுல இருக்கிற சக்தியை எடுத்துட்டு கழிவை நீங்க வெளியே தள்ளுறீங்கல்ல, அந்த மாதிரி செல்கள் ரத்தத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு எனர்ஜியா மாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கழிவை ரத்தத்துல தள்ளி. இது ரத்தத்துல நடக்கிற, உடல்ல நடக்கிற ஒரு அற்புதமான ப்ராசஸ். இது நமக்கு தெரியாது. இது இயற்கையா நடத்திட்டே இருக்கு.
அப்ப இந்த ரத்த ஓட்டத்துல 6000 கோடி செல்களோட கனெக்ஷன் இருக்கு. இப்ப நீங்க மூச்சு காற்றுல என்ன பண்றீங்க, நல்ல சுவாசம் எடுக்கிறீங்கன்னா அதுல நல்ல ஆக்சிஜன் ரத்த ஓட்டத்துல கலந்து உங்க 6000 கோடி செல்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. சரி, எனர்ஜி ஏத்திட்டீங்க. இப்ப கழிவை வெளியேற்றணும். என்ன சார் பண்றது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பயிற்சி. கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மைப்படுத்தக்கூடிய பயிற்சி. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கபாலபதியில மூச்சு பயிற்சியில ஆழ்ந்த சுவாசம் செய்யறோம். நல்ல டீப் பிரீத், நல்ல மூச்சு இழுக்கிறோம், நல்ல மூச்சை விடுறோம். ஆனால் இந்த கபாலபதியில மூச்சை ஃபோர்ஸா வெளியே தள்ளுறோம். உதாரணத்துக்கு உங்க நுரையீரல்ல சளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைகளை சளி குழந்தை சிலது சிந்தாது. பெரியவங்க சொல்லுவாங்க, சத்தம் போடுவாங்க, ஒழுக்கமா போய் சளி சிந்திட்டு வா. அந்த சளிங்கிறது உங்க உடம்புல என்னன்னு தெரியுமா, உங்க உடம்புக்குள்ள தேவையில்லாத கிருமிகள் நிறைய இருக்கு. உங்க உடல் என்ன பண்ணுது, பர்ஃபெக்டா ஒரு பிளான் பண்ணி அந்த கிருமிகளை எல்லாம் போய் சுத்தியும் ஆக்குபை பண்ணி சில திரவங்களை ஏற்பாடு பண்ணுது. அதுதான் சளி. புரியுதானுங்களா? இப்ப எப்படி வலை போட்டு பிடிக்கிறோம், யாரோ ஒருத்தன் திருட வந்தான்னா அவனை எப்படியாச்சும் இப்ப சாக்கு பையில பிடிக்கிறாங்க, வலை போட்டு பிடிக்கிறாங்க, நல்லா பாக்குறீங்கல்ல. அந்த மாதிரி நமக்கு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட அணுக்கள் செல்களை நம்ம உடலே என்ன பண்ணுது, போய் ஒரு சளி கோர்வையா மாத்தி அந்த கிருமியை பிடிச்சு வச்சுக்கிறதா சளி. அப்ப அந்த சளியை சிந்தணும் அப்படின்னா நம்ம உடம்பு சுத்தமாகுதுன்னு அர்த்தம். இப்ப நாம எப்படி சிந்துவோம், ஃபோர்ஸா சிந்துவீங்க இல்லையா, அப்பதான் அடிச்சுட்டு கிளீனா வெளியே வரும் சளி. அந்த மாதிரி இந்த பயிற்சியில நாம ஒரு 60 முறை நம்ம பிரீத்த ஃபோர்ஸா ரைட்டு லெஃப்ட்னு புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணு தெரியுமா, நுரையீரல் மூச்சுக்குழாய், இந்த மூக்குலிருந்து நுரையீரலுடைய நுண்ணறைகள்னு சொல்றோம்ல, காற்று பைகள், அது வரைக்கும் இருக்கிற அத்தனை டஸ்டையும் அடிச்சு துவைச்சு வெளியே எடுத்துட்டு போட்டுரும். புரியுதானுங்க? எப்படி துவைச்சு தொங்க விடுறேன்னு சொல்றீங்கல்ல, உடம்புல சட்டையில துணியில அழுக்கு இருக்கு, அதை எடுத்து என்ன பண்றீங்க, போட்டு துவைக்கிறீங்கல்ல. சரி, நான் போட்டு தேய்ச்சு துவைச்சு அடிச்சா அந்த கழிவெல்லாம் எப்படி வெளியே போகுதோ அப்படி இந்த பயிற்சியை நீங்க நல்லா ஃபோர்ஸா ஒரு 60 முறை நீங்க பண்றப்ப நீங்க அந்த ஃபோர்ஸா வெளியே தள்ள என்ன ஆகும், மூக்குனுடைய நுனிப்பகுதியிலிருந்து உள்ள இருக்கிற நுரையீரலுக்குள்ள இருக்கிற அந்த நுண்ணிய காற்று பைகள் வரைக்கும் அத்தனை கழிவு இருக்கும். அந்த கழிவு அத்தனையும் சுத்தமாகும். யோசித்து பாருங்க, உங்க நுரையீரல் எவ்வளவு தூய்மையாகும். நுரையீரல் மட்டும் தூய்மையாகிறது அல்ல, சரிதானுங்களா? நுரையீரல் ஃபோர்ஸா வேலை செய்ய இந்த பிளட் என்ன ஆகும், ஃபோர்ஸா போய் அந்த செல்கள்ல போய் அடிச்சு துவைச்சு வேலை செய்யும். அப்போ பிளட் ஃபாஸ்ட் ஆகும். பிளட் ஃபாஸ்ட் ஆகுறப்ப அந்த செல்களுக்கு போற ஃபோர்ஸ் ஃபாஸ்ட் ஆகும். இன்னும் நீங்க வேகமா மூச்சை தள்ள அந்த மூச்சு என்ன பண்ணும்னா உங்க உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்கள் இருக்கிற கழிவை வெளியே எடுத்து வரும். இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய நுட்பம். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ நுரையீரலை தூய்மைப்படுத்துற பயிற்சி தானே சார் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது நுரையீரலை தூய்மைப்படுத்துற பயிற்சி அல்ல. உங்க உடலிலே இருக்கிற 6000 கோடி செல்களையும், குறிப்பாக மூளை செல்கள், சரிங்களா, நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ், அழுத்தம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மூளை செல்களோட அணுக்கள் இருக்கிற பிரஷர், சரிங்களா. அந்த உங்க உடல் மன அழுத்தம் அத்தனையுமே நாம இத்தனை நாள் நினைச்சு வச்சிருக்கிற உணர்வுகள், சரியானுங்களா, நம்ம காட்டாத உணர்வுகள், உள்ள அடக்கி வச்சிருக்கிற அத்தனை விஷயங்களையும் அடிச்சு துவைச்சு வெளியெடுக்கிற விஷயத்துக்கு பேர் தான் கபாலபதி அப்படின்னு ஒரு பயிற்சி. இதை நான் சொல்றப்ப உங்களுக்கு தெரியாது, நீங்க செய்யறப்ப அத்தனை பேரும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பயிற்சி சரியா செஞ்சோம்னா
ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், அத்தனை ஓட்டமும் ஃபோர்ஸா ஓடுறக்க ஆரம்பிக்கும். உடல் செல்களுக்குள்ள இந்த மாதுளம்பழத்துக்கு ஒரு பவர் இருக்கு, தெரியுமான்னு தெரியல உங்க எல்லாருக்கும். மாதுளை அப்படின்னு பேர், அதுக்கு பேரு மாதுளை. துளைனா ஹோல்ஸ் போடுறது. அது என்ன பண்ணுமாமா மாதுளம்பழம், நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ள இருக்கிற கழிவை வெளியெடுக்கணும். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சரியானுங்களா? நம்ம உடம்புக்குள்ள செல்களுக்குள்ள இருக்கிற கழிவுகளை ஓட்ட போட்டு வெளியெடுத்துட்டு வர்றதுனால அதுக்கு பேர் மாத்துளைன்னு பேருன்னு சொல்றாங்க. இந்த பயிற்சி அப்படிதான். உங்க உடம்பு செல்கள் இருக்கிற கழிவுகள், தேவையற்ற வினைகள், இதனால் அடக்கி வைத்திருக்கிற உணர்வுகள், பாவப்பதிவுகள் அத்தனையும் அடிச்சு துவைச்சு வெளியே கொண்டு வந்து போடுற ஒரு பயிற்சி. இது நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சின்னு மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப இதுக்கு எவ்வளவு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன், உடல் நலத்துக்கு மட்டும் இதை சொல்லல. ஒரு சிலருக்கு மன அமைதியே இல்லைம்பாங்க. இந்த பயிற்சியை பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணுங்க, எப்பேற்பட்ட சூழல்லையும் உங்களுக்கு மன அமைதி திரும்ப வந்துருன்னு சொல்லுவேன். அதை நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரியலைஸ் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, சரிதானா? அதே மாதிரி தியானம் சிலருக்கு வரலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தியானம் வரலைனால அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது, இந்த கபாலபதி பயிற்சியை மட்டும் நீங்க சரியா முறையா பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தியானத்துல அப்படி ஒரு உணர்வு கிடைக்கும், அபரிமிதமான உணர்வு கிடைக்கும். சாதாரணமான உணர்வு நான் சொல்லல, அபரிமிதமான தியான உணர்வு. அதாவது அந்த சுத்த வெளி நிலை, சூன்ய நிலை, மனம் அசைவற்ற நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை அப்படிலாம் கேள்விப்படுறீங்களா? அதை நீங்க இம்மீடியட்டா பிடிக்கல இந்த பிராக்டிஸ்ல, சரிதானா? இப்ப கபாலபதி அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால இதை நல்லா செய்துட்டு வரணும், சரிங்களா? சரி, கபாலம் அப்படின்னா மண்டையோடு, உங்களுக்கு தெரியும். கபாலம் அப்படின்னா மண்டையோடு. பதி அப்படின்னா ஒளி வீசுதல் அல்லது பிரகாசித்தல் அப்படின்னு அதுக்கு பொருள், சரிங்களா? அப்போ இது அந்த மண்டை ஓட்டை, கபாலபதினா மண்டையோடு இல்லை, அந்த மண்டையோடு அதற்கு உள்ளே இருக்கின்ற அனைத்து உறுப்புகளையும், சரிதானுங்களா, இது என்ன பண்ணும், சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அப்ப அந்த கபாலத்தை உள்ள இருக்கிறது என்ன இருக்குது, மூளை செல்கள் தான் இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், குறிப்பாக 5 புலன்களும் தலைப்பகுதியில் தான் இருக்கு. அப்ப அத்தனையில் இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்றிட்டா. இப்போ நீங்க இந்த செம்பு குடம் பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் செம்பு குடம், இந்த செம்பு குடம் சும்மா பாத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அதை ப்ராப்பரா சுத்தம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல கரெக்டா நல்லா கழுவி, நல்லா பொடியெல்லாம் போட்டு, இன்னும் குறிப்பா அந்த புளி போட்டு விளக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் பார்த்திருக்கேன், அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும் அந்த இது செம்போ பித்தளையோ. அப்படி போட்டு தேய்ச்சு அந்த கழிவை வெளியே எடுத்து வச்சாங்கன்னா அப்படியே பிரகாசமா இருக்கும், சரிதானுங்களா? அது மாதிரி நம்ம மூளை செல்கள் என்ன பண்ணும், இந்த பயிற்சி பண்றப்ப அதுல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போய் ஒவ்வொன்றும் வந்து லைட்டனிங்கா பிரைட்டா பிரகாசிக்கிறத நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக இந்த பயிற்சி நான் இன்னைக்கு சொல்றேன், நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்க ஒரு முறை இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே உங்க முகத்தை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்கன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கூட போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 4 போட்டோ எடுத்து வச்சுக்கோ. இந்த பயிற்சியை 1 மாசம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்க ஃபேஸே என்ன ஆயிரும், அப்படியே ஃபேஸே ஒரு தேஜஸா இருக்கும், குளோரியஸா இருக்கும். நீங்க எங்க பியூட்டி பார்லர்னு போக வேண்டாம், பெயிண்ட் அடிக்க வேண்டாம், பவுடரை கொட்ட வேண்டாம், சரிதானுங்களா? சரியா? அவ்வளவு உங்க ஃபேஸ் வந்து பிரைட்னஸா ஒரு லைட்டனிங் ஃபேஸா நீங்க மாறுவீங்க, சரிங்களா?
அப்ப இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமானது. குறிப்பாக இந்த குளிர் மழை காலங்கள்ல நம்ம லங்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் வரும். சரியான? ஏன்னா குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் வெயில் குறைஞ்சிரும். வெயில் குறையும் போது அந்த வெப்பம் குறையும் போது நிறைய பாக்டீரியாஸ் வந்து அழியாது சீக்கிரமா. அதனாலதான் வெளிநாடுகள்ல ஏன் இவ்வளவு நோய்கள், அதிக பிரச்சனைகள் வருதுன்னா, அவங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப கூலிங். அந்த கூலிங்ல பாத்தீங்கன்னா நிறைய நோய் தொற்றுக்கள், கிருமி தொற்றுக்கள். அதனாலதான் அந்த காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மழை காலங்கள், குளிர்காலங்கள்ல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. கார்த்திகை மார்கழியில காலையில எந்திரிக்கணும், சுத்த பத்தமா பச்சை தண்ணியில குளிக்கணும், கோயிலுக்கு போகணும். புரியுதுங்களா? வெளியில கண்டதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சாமிக்குன்னு நம்ம பாக்குறோம். இல்ல, அது நம்மை தூய்மைப்படுத்திக்கணும். சாயங்காலம் வந்தா குளிச்சுக்கணும். கார்த்திகை மாதம் தீபம் ஏத்தணும். தீபம் ஏத்துறதுக்கு அங்க வெப்பம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் வெப்ப சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு நுட்பம் தான் தீபத்தை ஏற்றுவது. இப்படி நம்ம முன்னோர்கள் அந்த குளிர்காலங்கள்ல நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு நம்ம இறை வழிபாட்டை தொடர்ந்து பண்றத ஒரு காரணமா வைத்து நம்ம ஆரோக்கியத்தையும் அமைதியும் அதிகப்படுத்தினோம். சரிங்களா? அப்ப அந்த காலங்கள்ல சளி, இருமல், அதனால் வரக்கூடிய காய்ச்சல், சரியா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குளிர் மழை காலங்கள்ல மூச்சு திணறல், வீசிங் வரும். ஆஸ்துமா வந்து பீக்ல வரும் அந்த நேரத்துல. சரியானுங்களா? மூச்சு விடுறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நோயாளி மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறி போயிடும். சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி வந்து நீங்க ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா, நம்ம நன்மணி ஐயா அவரு தான் சொல்லுவாரு. ஏன்னா எனக்கும் வந்து ஈசினோஃபோலியா கம்ப்ளைண்ட், நுரையீரல்ல கம்ப்ளைண்ட் தான் நான் மன்றத்துக்கு போய் சேர்ந்தேன். கண்டினியூவா அலர்ஜி, கண்டினியூவா தும்மல், சளி, புரியுதா இல்லைங்களா? இதுதான் என்னோட மெயின் பிரச்சனை. அப்ப இது சளி தொந்தரவு இருந்ததால இந்த நுரையீரலும் பெருங்குடலும் லவர்ஸ் மாதிரி. சரிங்களா? நுரையீரலை டச் பண்ணீங்கன்னா பெருங்குடல் பிரச்சனை பண்ணும், பெருங்குடலை டச் பண்ணா நுரையீரல் பிரச்சனை பண்ணும். அப்ப நுரையீரல் கம்ப்ளைண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு பெருங்குடல் கம்ப்ளைண்ட்டும் சேர்ந்து வந்துடும். சரிங்களா? அந்த மலம் கழிப்பதுல பிரச்சனை, சரியா? நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் வந்துடும். யாருக்கெல்லாம் மலம் கழிக்கிறதுல பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை சேர்ந்து வரும். இந்த ரெண்டு இருக்கிறவங்களுக்கு தோல் பிரச்சனை வந்துடும். இந்த தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வரும். இது வந்து ஒரு இன்டர்லிங்க்டு கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன். மெயினா வந்து லங்ஸ் பாதிச்சதுன்னா உடம்புல இருக்கிற பல உறுப்புகள் பாதிக்கும். அதனாலதான் அந்த ஆஸ்துமா, டிபி எல்லாம் வந்துருச்சுன்னா உடம்பு அப்படியே உருகி போயிடும். ஏன்? உங்க லங்ஸ் தானே ஆக்சிஜன் எடுத்து உள்ள தள்ளுது. அப்ப அந்த அதை நீங்க நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிதானே? ஆஸ்துமா, டிபி எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த சளி உள்ள போய் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகி உங்க நுரையீரல இயக்கறக்கு விடாது. குறிப்பா ஆக்சிஜனை உள்ள போறக்கு விடாது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரக்கு விடாது, அடைச்சிட்டு நின்னுக்கும். அப்ப உடம்புக்கு, செல்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்ப அது அப்படியே ஊனை உருக்கி எலும்பும் தோலுமா மாத்திரும் டிபி எல்லாம் வந்ததுன்னா. சரிங்களா? அப்புறம் பெரிய மருந்து மாத்திரைகள் கொடுத்து இதைய கொஞ்சம் கொஞ்சம் இயக்க வச்சு அப்புறம் உயிர் பொழைச்சு கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இதெல்லாம் தேவை? யோசிச்சு பாருங்க. இந்த அற்புதமா இந்த கபாலபதினு ஒரு பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சரிதானுங்களா? எனக்கு அது பல வருஷம் தொந்தரவு. ஆனா மன்றத்துக்கு வந்து 13 நாள்ல நின்னுச்சு. நான் என்னுடைய அனுபவத்துல பேசி, நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டது, பல வருஷம் பல மருத்துவ மாத்திரையில சரி பண்ணாதது 13 நாள் நம்மளுடைய மகரிஷியோடைய பயிற்சி மன்றத்துல சரி பண்ணுச்சு. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமா இருந்தது. நான் இதுக்குள்ள வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாவும் இருந்தது. சரிதானுங்களா? அதே மாதிரி நம்ம ராமராஜ் காட்டன் நாகராஜ் ஐயாவும் சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி தொந்தரவு, சளி தொந்தரவு நிறைய இருந்தது, இந்த பயிற்சிக்கு வந்துதான் ஃபுல்லா சரியாச்சுன்னு. நம்ம நன்மணி ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட். அவர் ஆக்சுவலா ஆஸ்துமா பேஷண்ட்னா அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வியாதி, நோய் அப்படின்னு. புரியுதா? நீங்க அவ்வளவு கொடுமையான ஒரு ஒரு இது வந்து ஆஸ்துமா. ஐயா அவங்களுக்கு ஆஸ்துமா இருந்து நம்ம மகரிஷி அவங்க பயிற்சி பெற்று இப்ப மார்கழி மாசத்துல காலையில 4:30 மணிக்கு வந்து தவம் எடுக்கிறாரு.
இத்தனை வருஷமா அது நடக்குது. சரி, நீங்க அவரை பார்த்தா அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தவராவே நீங்க பார்க்க முடியாது. இப்ப அவ்வளவு தூரம் அவரு உடல்ல 100% ஆரோக்கியம் வந்திருக்குன்னா அதுக்கு இந்த பயிற்சி தான் காரணம். இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது கரெக்டா பண்ணவங்க யாருக்குமே கொரோனா வரலைங்க. நான் அடிச்சு டிக்ளேர் பண்ணி சொல்றேன். சரியா? இதுக்கு முன்னாடி என்னென்னவோ அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல் எல்லாம் வந்தது இல்ல. இந்த பயிற்சியை முறையா பண்ண ஒரு ஆளுக்கு கூட எந்த தொற்று நோயும் வரல. சரிதானுங்களா? இது நான் கண் கூட பார்த்த விஷயம். நான் மறுபடியும் சொல்றேன், பயிற்சி செஞ்சவங்களுக்கு தான் வரலன்னு சொன்னேன். பயிற்சியை கத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் வரலன்னு சொல்லல. பயிற்சியை கத்துக்கிட்டு சரிதானா, சும்மா பயிற்சி செய்யாம இருந்த நிறைய பேர் பாதிப்புக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் பயிற்சியை தொடங்குறக்கு ஆரம்பிச்சாங்க. அதையும் நான் கண் கூட பார்த்தேன். சரியா? வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து ஊரு போல கெடும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. வர்றதுக்கு முன்னாடி காப்பாத்திக்கணும், வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மானா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப கொரோனா தொற்றுல இருந்து அத்தனைக்குமே இந்த பயிற்சியை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த தொற்றுக்கும் நீங்க பயப்பட வேண்டாங்க. கொரோனா இருக்கிறவங்க கூடயே நீங்க வாழலாம். ஆனா கொரோனா உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களோட டெய்லி கழிவை நீங்க வெளியேற்றிடுவீங்க இந்த பயிற்சி மூலமா. அப்போ உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த கழிவு வெளியேற்ற ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின் அப்படியே அந்த குளோரியஸா ஷைனிங்கா மாறுறக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்கின்னும் செல்லு தானே. அப்ப ஸ்கின்னுல இருக்கிற கழிவுகளும் வெளியே போக போக உங்க ஸ்கின் என்ன ஆயிரும், அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லா சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்கின்னுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த முகத்துல சில பருக்கள், அப்படியே அந்த கருப்பா ஒரு சில கட்டிகள், அப்புறம் அந்த கழுத்து பகுதியில பாத்தீங்கன்னா அந்த சருமத்துல, இதெல்லாம் என்னன்னா நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகள், தேவையற்ற எண்ணெய்கள், கொழுப்புகள். சரிதானுங்களா? கண்ட நேரத்துல சாப்பிட்றது, கண்ட நேரத்துல தூங்குறது, கண்டதை சாப்பிட்றது, வாயை மூடி மென்று சாப்பிடாம இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அந்த கழிவுகள் எல்லாம் அந்த தோல்ல தான் காமிக்கும். கழுத்து பகுதி, வயிற்று பகுதி, அக்குள் பகுதியெல்லாம் கருப்பா வர்றது, முகத்துல ஸ்கின்ல கருப்பா தெரியுது, எல்லாமே கழிவு. அப்ப இந்த பிராக்டிஸ் நீங்க நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க சருமம் அப்படியே அழகாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிதானுங்களா? குளோரியஸா மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது இந்த சூர்பனைக்கு மூக்க அறுத்த மாதிரி இது. சரிதானே? இப்ப மூக்க அறுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரிதான் இருக்கும். உங்க மூச்சு உள்ள போறக்கு வழி, அது போக சைடுல நிறைய வெற்றிடங்கள் இருக்கும் இந்த தலைப்பகுதியில, குறிப்பா இந்த இடத்துல. சரிதானே? இங்கெல்லாம் நிறைய வெற்றிடங்கள் இருக்கும், காற்று போயிட்டு வர்றதுக்கானது. இங்க நிறைய பிரச்சனைன்னு வர்றப்ப இந்த இடத்துல எல்லாம் நீர் கோர்த்துக்கும். சரியானுங்களா? இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டு அந்த நீரை வெளியெடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி இந்த இடத்துல, அதனாலதான் தலைவலி, இந்த இடத்துல பாரமா இருக்கிறதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? சரி, இதுல மகரிஷி என்ன பண்றாருன்னா, இப்ப இது ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். சிம்பிளான சயின்ஸ் தான். கபாலபதியில ஒரு சயின்டிபிக் டூலை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு இல்லை, இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ற இந்த டப்பா நீங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது என் வயசு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், மூட்டைப்பூச்சி அடிக்கிறதுக்குன்னு இப்படி ஒரு மிஷின் நம்ம வச்சிருப்போம். நானே அடிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல மொத்தம்ல சின்ன பையனா இருக்கிறப்ப மூட்டைப்பூச்சி வந்துடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கும், இதுல மண்ணெண்ணெய் ஊத்திக்குவாங்க. சரிதானுங்களா? இந்த மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இது இந்த பாட்டில இந்த பைப் கூட கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு இது இருக்குல்ல, இது எது மாதிரினா, நீங்க சைக்கிளுக்கு காத்தடிக்கிறீங்களா ஒரு பம்பு, அது மாதிரி. இங்க இருக்கு பாருங்க, இந்த கீழே அந்த மஞ்சள் கலர் படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இந்த ரவுண்ட் பாலை இழுத்து, சிரஞ்ச் எப்படி இழுத்து ஃபோர்ஸா தள்ளுனா அந்த தண்ணி பீச்சிட்டு வெளியே போகுதோ அது மாதிரி இது இது பேக்ல இழுக்கிறப்ப என்னாங்க, இது பேக்ல இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏர் ஃபில் ஆயிரும். இது ஃபோர்ஸா அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபோர்ஸா அந்த ஏரு இந்த வெளியே மட்டும் போகாம இந்த பாட்டிலுக்குள்ள போய் இந்த பெயிண்ட்டையும் அந்த சீமெண்ணையும் எடுத்துட்டு வெளியே ஸ்ப்ரே பண்ணும். அப்படியே எப்படி சொல்றது, இந்த தண்ணி ஸ்ப்ரே ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல,
சரிதானுங்களா? அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும். அப்ப இந்த டெக்னாலஜியை மகரிஷி யூஸ் பண்றாங்க. அதாவது காற்றை ஒரு இடத்துல நீங்க ஃபோர்ஸா தள்ளுனீங்கன்னா அந்த காற்று அதை சுற்றி இருக்கிற வெற்றிடம் அல்லது நீரை அது கூட இணைஞ்சு அந்த நீரை ஃபோர்ஸா வெளியே தள்ளும், கழிவை வெளியே தள்ளுங்கிறது ஒரு டெக்னாலஜி. சரிங்களா? இத பயன்படுத்தி மகரிஷி என்ன பண்றாரு, ரொம்ப ஃபோர்ஸா நீங்க உங்க மூக்குல இருந்து மூச்சு காற்றை வெளியே தள்ளும் போது அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும், இந்த சுத்தி இருக்கிற வெற்றிடங்கள், இந்த இடம் எல்லா வெற்றிடங்கள்லையும், குறிப்பா நுரையீரல் அதற்குள்ள இருக்கிற ஆல்விலேஸ் அப்படிங்கிற காற்று பைகள்ல இருந்து நீங்க ஃபோர்ஸா தள்ளுறப்ப இதை அடிச்சு துவம்சம் பண்ணி இதுக்குள்ள காற்று ஃபோர்ஸா வெளியே வர்றப்ப உள்ள இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியே வாரி வலிச்சு கொட்டிடும். சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. நீங்க செஞ்சு பாருங்க. சொல்ல உங்களுக்கு சொன்னா மட்டும் பத்தாது இல்லையா? அப்ப இந்த பயிற்சி நீங்க சரியா பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், மூக்கு அடைப்பு, குறிப்பா சைனஸ் தொந்தரவுகள் முற்றிலும் நீங்கும். ஈசினோஃபோலியோ கம்ப்ளைண்ட், சரிதானுங்களா? அது கண்டிப்பா குணமாகும். அதுக்கு நான் தான் உதாரணம். உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃபோர்ஸா அடிக்கிறப்ப ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்ட, உயிரோட்ட அத்தனை 6000 கோடி செல்களையும் ஃபோர்ஸா வேலை செய்யும். உள்ள ஆக்சிஜன் நிரம்பும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும், கழிவுகள் வெளியே வர்றப்ப உடல் செல்கள் அப்படியே சுறுசுறுன்னு இருக்கும். நீங்க அதை செஞ்சுட்டு உங்க உடலை பார்த்தீங்கன்னாவே அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நம்ம பாடி. சரிதானா? குறிப்பாக இந்த மூச்சுக்குழல், நுரையீரல்ல குப்பை போய் சேரும். நாங்க வேற இருக்கிறது ஒரு குப்பை ஊர்ல தான் இருக்கிறோம். திருப்பூர் அப்படிங்கிறது பனியன் கம்பெனி. குப்பை ஊர்னா கெட்ட ஊர்னு சொல்லல, குப்பை நிறைந்த ஊர். ஏன்னா பனியன் கம்பெனிங்க பிசுறு ஜாஸ்தி. நீங்க உங்க வீட்டு டேபிளை காலையில நல்லா தொடச்சு விட்டுட்டு, சரிதானுங்களா, விட்டுட்டு சாயங்காலம் போய் அந்த டேபிள் அப்படியே கை வச்சு இழுத்து பாருங்க, அத்தனை டஸ்ட் தெரியும் உங்க கையில. காலையில தொடச்சிங்கள எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த காற்றுல இருக்கிற டஸ்ட் அப்படியே வந்து அந்த மிதந்து அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து அப்படியே அந்த டஸ்டா மாறி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காத்துல இருக்கிற டஸ்டே உங்க டேபிள்ல உட்கார்ந்து இப்படி இருக்குதுன்னா, நீங்க என்ன பண்றீங்க, மூக்குல மூச்சை உறிஞ்சி எடுக்கிறீங்க. டெய்லியும் 21,600 மூச்சு உறிஞ்சறீங்க. அப்படி உறிஞ்சறப்ப இந்த டஸ்ட் எவ்வளோ உங்க நுரையீரலுக்குள்ள போகும். நுரையீரலுக்குள்ள அந்த டஸ்ட் உள்ள போயிருச்சுன்னா அது என்ன பண்ணும், அந்த காற்று நுண்பைகள் வரைக்கும் போய் அந்த இடத்துல அடைச்சுக்கும். அதை அடைச்சுக்கிறப்ப ப்ராப்பரா நீங்க உள்ள இருக்கிற ஆக்சிஜன் செல்களுக்கு போகாது, செல்லில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராது, பல விதமான பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். இது போறப்ப டஸ்ட் மட்டும் போகாது, பாக்டீரியா, கிருமி எல்லாமே உள்ள போய் பல நோய்களை உண்டு பண்ணும். அப்ப என்ன பண்றோம், அது ஃபோர்ஸா நீங்க அடிக்கிறப்ப அதுக்குள்ள இருக்கிற ஃபாரின் மெட்டீரியல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கிருமி கண்டது அத்தனை அடிச்சு துவைச்சு வெளியே வந்து, அப்ப உங்க நுரையீரல் ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். இந்த BK ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோகாசனத்துல மிக பிரபலமானவர். அவரை 80வது வயதுல அவருக்கு ஒரு நுரையீரல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 80 வயதுல அவரோட நுரையீரல் 18 வயது இளைஞர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்காமா அந்த நுரையீரல். இதுதானே ஆரோக்கியம். யோசித்து பாருங்க, 18 வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கிற நுரையீரல் 80 வயசுல அவர் வச்சிருக்காருன்னா அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருப்பார் பாரு. சரிங்களா? ரெண்டாவது, மூளை செல்கள். மூளையில நமக்கு 95% டார்மன் செல்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் துரிய தவம் பண்றோம் இயக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. சரிங்களா? இந்த துரிய தவம் வரல, எந்த தவம் வரலைனாலும் பண்ணுங்க. துரிய தவம் வரலைன்னா இந்த கபாலபதி ஒரு 2 முறை பண்ணி பாருங்க, வராதவங்களுக்கு துரிய வரும். ஏன்னா இந்த பிளட் வேகமா ஓடுறதுல 20% மூளைக்கு தானே போகுதுன்னு படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த மூளை செல்கள் எல்லாம் ஃபோர்ஸா இந்த காற்று போறப்ப அடிச்சு வெளுத்து எல்லா செல்களையும் இயக்கத்துக்கு கொண்டு வந்துடும். டார்மன் செல்ஸ் எல்லாம் இயக்கத்துக்கு வரும். உங்க மூளை செல்கள்ல அப்படியே குறுகுறுன்னு ஒரு உணர்வு, ஒரு ஓட்டம், ஒரு இயக்கம் நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த பயிற்சி நீங்க பண்றப்ப நான் அப்ப சொல்றேன், அப்ப நீங்க பண்றப்ப நீங்களே கவனிங்க. சரிங்களா? மூளையில பல அற்புதங்கள் இருக்கு.
மூளை வந்து பிரபஞ்ச கண்ணாடி. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ரகசியம் நம்ம மூளைக்குள்ள இருக்கு. இந்த பயிற்சியை முறையா செஞ்சுட்டு வந்தா அப்படி ஒரு ஞானத்தை நாம வந்து நிச்சயமா பெற முடியும். சரிங்களா? அப்ப மூளையினுடைய மூளையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற உறுப்புகள், மூளையில சிறுமூளை மற்றும் சரிதானா அந்த தலையில இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் இந்த பயிற்சி நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதை சுத்தப்படுத்தும். கிராரியல் சைனஸை தூய்மைப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறது. சரிதானுங்களா? இந்த சைனஸை டோட்டலா கியூர் பண்றது இல்லை. சரிங்களா? நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற கபாலபதி கிரியா என்ற பயிற்சி அற்புதமாக உதவுகிறது. சுவாசிக்கக்கூடிய அந்த அசுத்த காற்றில் இருக்கிற தூசிகள் கழிவுகளாக தேங்கி இருக்கும் நம்ம நுரையீரலுக்குள்ள. அது எல்லாத்தையும் இது வந்து வெளியே தள்ளி, நாள்பட்ட சளி, மூச்சு விடுவதற்கு சிரமப்படுறவங்க இதை செஞ்சாங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? இந்த பயிற்சி மண்டையோடு சுவாச அமைப்பு, டோட்டலா உங்களோட லங்ஸ் சிஸ்டம், சுவாச அமைப்பு, நாசி துவாரம் ஆகியவைகளை தூய்மைப்படுத்துகிறது. கோழை நோய்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த நெஞ்சில் அடைச்சிருச்சு, சரிங்களா, லொக்குன்னு இருமிட்டே இருக்கிறாங்க, நெஞ்சு சளி கட்டிருச்சு, இந்த நோய்களை எல்லாம் குணமாக்குது. சுவாச குழாயில் இருக்கிற சளியை போக்குகிறது. இதனால் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு குணமாகும். சரிங்களா? சரி, இந்த பயிற்சியை எப்ப செய்யக்கூடாது? இந்த பயிற்சியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இந்த பயிற்சியை தவிர்க்க வேண்டிய நேரம் என்னங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஹை பிபி இருக்கிறவங்க, அதாவது இதய நோய், இதய பாதிப்பு, சரிங்களா, ஹை பிபி, அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை தவிர்க்கணும், செய்யக்கூடாது. சரிதானுங்களா? லோ பிபி இருக்கிறவங்க செய்யலாம், ஹை பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. சரிதானுங்களா? ஆசிரியர்களுடைய கவனத்துல நேரடியா அவங்க கிட்ட கேட்டு அது லைட்டா செய்யறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களோட நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க லைட்டா செய்யலாம், ஃபோர்ஸா செய்யாம லைட்டா செய்யலாம். ஓகே, அது வந்து ஆசிரியர்கள்ட்ட நேரடியா கேட்டுதான் செய்யணும். மற்றபடி இருதய நோய் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், சரிதானுங்களா, அந்த நிலையில இதை வந்து செய்ய வேண்டாம். அதையும் ஆசிரியருடைய பரிந்துரை கேட்டுட்டு எவ்வளவு தேவை, எந்த அளவுக்கு தேவைங்கிறத செய்யலாம். கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இருதய நோய் வராது. இப்ப இருதய நோய் இல்லாதவங்க இதை செய்யணுமான்னு கேட்டா நிச்சயமா செய்யணும். அப்பதான் இருதய நோய் வராது, ஹை பிபி வராது, ஸ்ட்ரோக் வராது. புரியுதானுங்களா? குறிப்பாக அப்பண்டிக்ஸ், குடல் இறக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. சரிங்களா? அது என்னன்னா ஃபோர்ஸா போய் தாக்கும், அடிச்சு தூக்குவோம்ல, அப்ப அந்த குடல் இருக்க பிரச்சனை அதிகமா இருக்கு வாய்ப்பு. மூக்குள் ரத்தம் வந்தா கண்டிப்பா பயிற்சி செய்யக்கூடாது. அதுவே நம்மளே செய்ய மாட்டோம், இருந்தாலும் சொல்றேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மூக்கு அடைப்பு இருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு மூக்குல காத்து போகும், சளி பிடிச்சிருக்கிறப்ப ஒரு சைடு மூக்கு ஃபுல்லா அடைச்சிருக்கும். அந்த அடைச்சிருக்கிற மூக்கு இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த பயிற்சி செய்யக்கூடாது, கூடாது கூடாது. ஏன் சார் அப்படின்னா, நம்மளுடைய காது, மூக்கு, தொண்டை, இஎன்டி டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஏர், நோஸ், டங்க். அந்த காது, மூக்கு, தொண்டையில ஒரு இயற்கை ஒரு கனெக்ஷனை வச்சிருக்கு. அப்ப நீங்க மூக்குல ஃபோர்ஸா வெளிவிடுறப்ப மூக்கு அடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த காத்து எங்க போகும்? உங்களோட காது பகுதியில பிச்சுக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும். காதுல இருக்கிற ஜவ்வு பிரச்சனையாருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மூக்கு அடைச்சு மூச்சே போக முடியாம ஒரு மூக்கு அடைச்சு கிடக்குது அப்படின்னா அப்ப இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா ரன்னிங் நோஸா இருக்கு, ரெண்டு மூக்குலையும் தண்ணி தனியா ஒழுகுது, என்ன பண்ணலாம்? நல்லா இந்த பயிற்சியை பண்ணணும். சரிங்களா? நல்லா சளி பிடிச்சிருச்சு, மூக்கு அடைக்கல, நல்லா அந்த பயிற்சி காலை மாலை 2 வேளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக வேகமாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க முற்றிலுமாக விடுபட முடியும். சரிங்களா? இன்னும் பல விதமான அற்புதமான நன்மைகளை இந்த பயிற்சி வந்து கொடுக்கறது இருக்குது.
இன்னைக்கு நான் இப்போ பயிற்சிக்குள்ள நாம் இப்போ போயிருவோம். ஏன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு தெளிவா சொல்லணும். சிம்பிளான பயிற்சி தான். பட் அது தெளிவா சொல்லணும்னா எனக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது வேணும். அப்பதான் நீங்க பொறுமையா அந்த பயிற்சியை கத்துக்கிட்டு சிறப்பா செய்ய முடியும். அதனால நான் பயிற்சி செய்முறைக்குள்ள இப்ப போறேன். அப்புறம் டைம் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அதுல நிறைய பேசலாம். சரிங்களா? கபாலபதிக்குள்ள பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பேச்சு தான், அதை எப்ப வேணா பாத்துக்கலாம். பயிற்சி நீங்க நல்லா செய்யறதுக்கு இப்ப நீங்க பழகிக்கணும். நீங்க எல்லாருமே பயிற்சி செய்யறீங்கன்னு நான் நம்புறேன். புரியுதுங்களா? ஒரு சிலர் இந்த பயிற்சியை செய்யாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தயவு செஞ்சு பின்னாடி செய்யறீங்களோ இல்லையோ, இப்பவாவது ஒரு முறை செஞ்சு பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்பவாவது ஒரு முறை செய்து நீங்க பார்த்துக்கணும். ஓகே, ஒரே நிமிடம். போன கண் பயிற்சி செய்முறையில அந்த வீடியோ கொஞ்சம் கரெக்டா வரல. நானும் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, கண் பயிற்சியை செப்பரேட்டா உங்களுக்கு பிரிச்சு ஒரு வீடியோவா யூடியூப்ல போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அன்பர்கள் 1க்கு 2 முறை பார்த்து, குறிப்பா கண் பயிற்சி இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு, சரிங்களா? வெர்டிகோ ப்ராப்ளத்துல தலையில அங்கங்க ரத்தம் கிளாட்டா இருக்குன்னா, அதுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா, கபாலபதி பயிற்சி இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டாமா? சரிதானுங்களா? இந்த பிளட், அதாவது ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பெரிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்க இந்த பயிற்சியை ஃபோர்ஸா இப்போதைக்கு செய்ய வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப பயிற்சிக்குள்ள போலாம். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுக்கட்டுமா? ஏன்னா இது பண்றப்ப கண்டிப்பா வயிறு எம்டியா இருக்கணும். யூரின் கண்டிப்பா எம்டியா இருக்கணும். எல்லா பயிற்சிக்குமே. அதாவது நீங்க பயிற்சிக்கு முன்னாடி யூரின் போயிட்டு வந்துட்டு பண்றதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா நல்லது. ஓகேவா? ஒரு 2 நிமிஷம் நான் கேப் கொடுக்குறேன். மணி கரெக்டா 1:03, 1:04 ஆயிடுச்சு. 1:06க்கு நம்ம தொடங்கலாம். 2 நிமிஷம் கேப்பு. நீங்க போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு யூரின் போனா போயிட்டு, இல்ல தண்ணி குடிக்கிறதா இருந்தா லைட்டா குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வாங்க. ம்.
ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மகிழ்ச்சி. பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் பேசுறப்ப ஆர்வமா கேட்கறதுக்கு வந்துடுறாங்க. பயிற்சி சொல்றப்ப கிளம்பிடுறாங்க. சரிங்களா? ஒன் செகண்ட் இருங்க. லைவ்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க? 270 பேர் இருக்கீங்க லைவ்ல. வெரி குட். இதுல ஒரு 400 பேர் இருக்கீங்க. 700 பேர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, குட். சரி சரி, நாம என்ன பண்ணணும்? பயிற்சி கூட போயிருமா? ஓகே. இப்ப பயிற்சி. கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க, ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. சமணங்கால் போட்டுட்டு தான் இந்த பயிற்சியை பண்ணணும். அதாவது இப்ப கிரியா யோகா அப்படின்னு நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா? நான் சில கிரியா யோகா பயிற்சி அட்டன் பண்ணிருக்கேன். கிரியா யோகாங்கிறது ஒண்ணு இல்லை. இந்த மூச்சை பயன்படுத்தி நம்ம உடலுக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு பேரு கிரியா யோகா அப்படின்னு பேரு. சரிங்களா? அதுல மூச்சு டெக்னிக் தான் பல விதமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த கபாலபதி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் கிரியா யோகான்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதை கரெக்டா பண்ணிட்டு நீங்க எந்த மெடிடேஷன் பண்ணாலும் அந்த மெடிடேஷன் பயங்கர பவர்ஃபுல்லா சக்சஸ் ஆகும். ஓகே, சரி. இப்ப பயிற்சிக்குள்ள போவோம். நேரம் உட்காந்துங்க, ரிலாக்ஸா உட்காருங்க. வாழ்க வளமுடன். இப்போ நாம பண்ற பயிற்சி கபாலபதி 5வது பயிற்சி. டீடாக்சிங் ப்ராசஸ், உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியே தள்ளுற பயிற்சி. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? சுகாசனத்தில் அமர்ந்துக்கணும். மூலபந்தம் பண்ணணும். ஏனஸ் மசில்ஸை நல்லா டைட்டா சுருக்கி பிடிச்சுக்கணும். ஓகேங்களா? கைகள் லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடது பக்க நாசில் அடைச்சு விடுறதுக்கு கட்ட விரல், வலது பக்க நாசிலுக்கு அந்த ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மற்ற 3 விரலை நீட்டி வச்சுக்கிறோம். ஒரு கப் மாதிரி அது இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப நல்ல இப்ப பாருங்க, கவனிங்க. நான் அதுல வீடியோல சொன்னாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு வலது கையை சும்மா வச்சுக்கணும். நார்மலா சமணங்கால் போட்டுக்குங்க. சமணங்கால் போட்டு முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்குங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. வலது கைக்கு இதுல வேலை இல்லை, சும்மா வச்சுக்கோங்க. சரிங்களா? இடது கையை யூஸ் பண்றோம். இடது கையில இந்த ஆள்காட்டி விரல், கட்ட விரல், இந்த 2 யூஸ் பண்றோம். மத்த 3 விரலை விரிச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சா எப்படி நம்ம வைப்போம், அந்த மாதிரி 3 விரலை விரிச்சுக்கோங்க. இந்த 2 விரலை யூஸ் பண்றோம். இப்ப இவர் உட்கார்ந்து இருக்காரா? இவர் வலது கையை சும்மா வச்சிருக்காரு. அப்ப வலது பக்கம் மூக்க அடைக்கிறதுக்கு விடுறதுக்கு ஆள்காட்டி விரல், இடது பக்கம் மூக்க அடைச்சு விடுறதுக்கு கட்ட விரல். இந்த 2 யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்க சளி சிந்துறப்ப இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல சிந்தினீங்கன்னா எப்படி சிந்துவீங்க? அதே ஃபார்ம் தான். சரி, இந்த 3 விரலும் இந்த மத்த கையினோட பகுதி ஒரு கப்பு மாதிரி கீழே இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. சளி சிந்துறப்ப ஃபோர்ஸா சளி வரும்ல, அந்த சளி உங்க உடம்புல சட்டையில எல்லாம் ஆச்சுன்னா கசகசன்னு ஆகும். சிலருக்கு சங்கடமா இருக்கும்ல. அதனால அந்த சளி வந்தாலும் உங்க கையில அது ஃபார்ம் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கர்ச்சீஃபோ அல்லது கையை போய் கழுவிக்கலாம்ல. அதுக்காகத்தான் அந்த பர்பஸ். சரிதானுங்களா? இந்த கப்பு மாதிரி வச்சுக்கிறது எதுக்குன்னா அதுக்கு தான். சரி, அது ஏன் சார் இடது கை அப்படின்னா, நம்ம வலது கை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவோம். அப்ப அந்த கையில அந்த சளி ஏதாவது சிந்தி அதை பார்த்தோம்னா மனசு சங்கோச்சப்படும். அப்படின்னால இது நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னு தெரியும். அதனால இந்த லெஃப்ட் ஹேண்டை அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனாலதான் லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்டுல கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் பயன்படுத்துறோம். இடது மூக்க அடைக்கிறதுக்கு விடுறதுக்கு கட்ட விரல், வலது மூக்க அடைக்கிறதுக்கும் விடுறதுக்கும் மோதிர விரல், மற்ற 3 விரல் நேரா நீட்டி ஒரு கப்பு மாதிரி உங்க மூக்கு கிட்ட இருக்கணும். சரி, ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கிறோம். மூலபந்தம் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட். ரைட். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். இந்த பயிற்சி பண்றப்ப மூலபந்தம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் யாருக்கு பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பல நண்பர்களுக்கு தெரியும், காயகல்பம் எடுத்திருக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது மூலபந்தம் அப்படின்னா என்னன்னா, உங்களோட ஏனஸ் மசில்ஸ் இருக்குல்ல,
மோஷன் போற உறுப்பு, மல துவாரம், டாய்லெட் போற உறுப்பு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆனஸ் மசில்ஸ். சரிதானா? அந்த ஆனஸ் மசில்ஸை டைட்டா சுருக்கி பிடிச்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க பஸ்ல போறீங்க, டாய்லெட் வந்து அர்ஜென்ட்டா வருது. சரிங்களா? டாய்லெட் அர்ஜென்ட்டா வருது. இப்போ மோஷன் போக முடியுமா? முடியாது. வண்டி நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணிக்குவோம் நம்ம? அந்த ஆனஸ் மசில்ஸை சுருக்கி பிடிச்சு அந்த மோஷன் போகாம அடக்கி வச்சுக்கிறீங்கல்ல, அப்படி பிடிச்சு வைக்கிறதுக்கு பேர் தாங்க மூலபந்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஆனஸ் மசில்ஸ மூலம்னு பேர், அந்த இடத்துக்கு பேரு. பைல்ஸ் வந்ததுன்னா அங்க கட்டி வந்தா பைல்ஸ் மூலம்னு சொல்றோம்ல, அந்த இடத்த நீங்க டைட்டா சுருக்கி பிடிச்சீங்கன்னா அதுக்கு பேரு மூலபந்தம்னு பேர். சரி, அது ஏன் சார் இதுல பண்ணணும்னா, இந்த மூச்சை ஃபோர்ஸா விடுறப்ப இந்த வயிற்றுறுப்புகள்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் மென்மையான உறுப்புகள்னு படிச்சிருக்குமா? இந்த கால் பாதம் அழுத்துறப்பவே அது மென்மையான உறுப்புகள்னு படிச்சிருக்குமா? அந்த உறுப்புகள் நீங்க ஃபோர்ஸா மூச்சை விடுறப்ப இந்த நுரையீரல், உதரவிதானம், வயிற்றுறுப்பு பகுதியெல்லாம் நல்லா ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஃபோர்ஸா மேல கீழே போகும். அப்படி போறப்ப அந்த உறுப்புகள்லையோ அல்லது குடல்வால் அதுலயோ ஏதாவது தொந்தரவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனஸ் மசில்ஸை டைட்டா பிடிச்சிங்கன்னா அது உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் டைட்டா இறுக்கி கட்டி வச்சுக்கிற மாதிரி. அது கபால இந்த காயகல்பத்தில் உங்களுக்கு விளக்க நிறைய சொல்றேன். எல்லா நரம்புகளும் உங்களோட ஆனஸ் மசில்ஸில் இருக்கு. அதனால ஆனஸ் மசில்ஸ் டைட்டா சுருக்கி பிடிச்சிட்டா வயிற்றுறுப்புகள் எல்லாம் அசையாம அப்படியே இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப இது நீங்க ஃபோர்ஸா பண்றதால வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு நான் நுட்பமா சொல்றேன். நீங்க கையை கீழே வச்சுட்டு உட்காருங்க. கையை மேல வச்சிருந்தீங்கன்னா கை வலிக்கும் ரொம்ப நேரம் வச்சிருந்தா. இன்னொன்னு என்னன்னா, இயற்கையாகவே நம்ம உடம்பு மூலபந்தம் பண்ணும். நீங்க வேணா சும்மா செஞ்சு பாருங்களேன். சும்மா ஒரு சைடு மூக்கை அடைச்சிட்டு ஃபோர்ஸா ஒரு சைடு மூச்சை விட்டு பாருங்க. கவனம் ஆனஸ் மசில்ஸ் வைங்க. அது வந்து டைட்டா சுருக்கி பிடிக்கும். இயற்கையாவே நம்ம உடம்பு பண்ணக்கூடியதுதான். என்ன, அது லைட்டா சுருக்கி பிடிக்கும். நம்ம கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்ல ஃபுல்லா சுருக்கி பிடிச்சுக்கிறோம். சரி, இது எடுத்த உடனே எல்லாருக்கும் ஃபுல்லா வந்துருமா அப்படின்னு கேட்டா வராது. நான் இப்ப சொல்றேன். சரிங்களா சார்? இப்ப நான் சொன்னேன்னு இப்ப மூலபந்தம் ஆனஸ் மசில்ஸ் டைட்டா சுருக்கி பிடிங்க, பார்ப்போம் எவ்வளவு பேர் பிடிக்க முடியுதுன்னு பாக்குறேன். பிடிச்சிங்கன்னா 5 செகண்ட் தாங்கிறதே கஷ்டம். அது மறான்னு வெளியே போயிடும். இது இத்தனை நாள் நம்ம ஆனஸ் மசில்ஸ்ல பயிற்சி பண்ணாததுனால இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ஆனா நீங்க இந்த பயிற்சி தொடர்ந்து பண்ண ஒரு 10 நாள் 20 நாள்ல நீங்க நல்லா கண்டினியூவா பிடிக்கிற அளவுக்கு உங்க ஆனஸ் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த பயிற்சியை இப்ப என்ன பண்ண போறோம், நல்லா மூச்சை எடுத்துக்கிட்டு, சரிங்களா, லெஃப்ட் சைடு மூச்சை நாசியை அடைச்சிக்கிட்டு, மூக்கு துவாரத்தை அடைச்சிட்டு ரைட்ல வந்து ஃபோர்ஸா வெளியே விடுவோம். ஓகேவா? சளி சிந்துற மாதிரி ஃபோர்ஸா சளி சிந்துனா எப்படி பண்ணுவீங்க? ஒரு பக்கம் அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் ரைட்டை அடிச்சுட்டு லெஃப்ட்ல ஃபோர்ஸா விடுவோம். அப்புறம் லெஃப்ட் அடிச்சுட்டு ரைட்ல, அப்புறம் ரைட் அடிச்சுட்டு லெஃப்ட்ல, இப்படி ரைட் லெஃப்ட்ன்ட்டு ஃபோர்ஸா அந்த மூச்சை வெளியே விட்டுவீங்க. எத்தனை கவுண்ட்டுக்கு? 20 கவுண்ட்ஸ். ரைட்டுங்கிறது ஒரு கவுண்ட்னா லெஃப்ட்டுங்கிறது செகண்ட் கவுண்ட். அப்ப ரைட்டு லெஃப்ட்னு 20 கவுண்ட்ஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியம், இந்த பயிற்சி பண்றப்ப வாயை திறக்க கூடாது. கவனிங்க நான் சொல்றத. வாயை திறக்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூக்குல தானே சார் மூச்சை விடுறோம், நான் மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கு வாயில இழுத்துக்கிறேன் சார் அப்படிமா. வாயில திறக்க கூடாது. சரிதானே சார்? அப்புறம் எப்படி சார் மூச்சை ஃபோர்ஸா வெளிவிடுறீங்க? அப்புறம் மூச்சு எப்படி சார் உள்ள போகும்? மறுபடியும் 2-3 மூச்சுல காத்து தீந்து போயிடாதா அப்படி சிலர் கேட்பாங்க. ஏன்னா ஆக்சுவலா ஒரிஜினல் கபாலபதி ஒரே ஸ்ட்ரோக் மூச்சை இழுத்து, ஒரிஜினல் கபாலபதிங்கிறத விட அந்த ஆசனங்கள், யோகா ஆசனங்கள், பதஞ்சலி யோகால சொல்லி கொடுக்குற கபாலபதி எப்படி இருக்கும்னா, ஒரே ஸ்ட்ரோக்ல மூச்சை இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விடுறது. சரிதானுங்களா? நாம அப்படி பண்றது இல்லை. நாம ஒரு முறை மூச்சு இழுத்து ஃபோர்ஸா ரைட் சைடு வெளியே விடுறோம். ஓகேவா? அப்புறம் ஒரே ஒரு செகண்ட் கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நுரையீரல் ஃபுல்லா காத்து அதுவே இழுத்துக்கும்.
நீங்க உறிஞ்சி இழுக்க கூடாது. ஒரு செகண்ட் கேப். ரைட் அப்படின்னா ஃபோர்ஸா விட்டுட்டு ஒரு செகண்ட் கேப் விட்டீங்கன்னா அதுவா மூச்சை உள்ள எடுத்துக்கும். அப்புறம் லெஃப்ட் அப்படின்னா அதுல ஃபோர்ஸா நீங்க தள்ளணும். உங்க வேலை மூச்சை தள்ளுறது மட்டும்தானே தவிர மூச்சை இழுக்க கூடாது. இழுத்தா என்ன சார் அப்படின்னா, இப்ப வெளியே தள்ளுறப்ப கழிவு நிறைய வெளியே வந்து விழுகுது. இல்ல உதாரணத்துக்கு உங்க நுரையீரலுடைய நுண்பையிலிருந்து ஒரு கழிவு நீங்க ஃபர்ஸ்ட் தடவை ஃபோர்ஸா சிந்துறப்ப அப்படியே அந்த மூச்சு குழாய் வரைக்கும் வருது. நீங்க மூச்சு உள்ள இழுத்தா என்ன ஆகும்? மறுபடியும் அது அந்த இடத்துக்கு போகும். சரிங்களா? அப்ப நீங்க முடிஞ்ச வரைக்கும் மூச்சை நீங்க இழுக்காம அதுகிட்ட விட்டுருங்க. அதுவா இழுத்துக்கும். அதுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. மூச்சை வெளியே தள்ளிட்டு நீங்க விட்டீங்கன்னா அதுவா நுரையீரல் விரிஞ்சு அதுவா மூச்சை இழுத்துக்கும். ஓகேவா? அப்போ லைட்டா ஒரு செகண்ட் கேப் வேணும். ரைட் அப்படின்னா ரைட்ல விட்டுட்டு ஒரு செகண்ட் கேப், லெஃப்ட் தென் ரைட் தென் லெஃப்ட் அப்படி விட்டீங்கன்னா பக்காவா செய்யலாம். ஈஸியா செய்யலாம். மூலபந்தம் பண்ணிட்டு செய்யணும். சிலர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்க கவனமா இருங்க. மற்றவங்க மட்டும் இதுல செய்யுங்க. ஓகேவா? மற்றபடி யாரோ நுரையீரல் சரி புற்றுநோய் இருக்கு அப்படி கியூர் ஆன மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க, செய்யலாம். அதை பத்தி ஒண்ணு இல்லை. சரிதானுங்களா? இந்த பிளட்டை ஃபோர்ஸ் ஆகாம இருக்கிற மட்டும் அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே செய்யலாம். ஓகே ரைட். இப்போ பொசிஷன் உட்காந்துக்கோங்க. சமணங்கால் போட்டுக்குங்க. நேரா உட்காந்துக்குங்க. வலது கை சும்மா வச்சுக்குங்க. சரிண்ணா? மூலபந்தம் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left right left right left right left right left. okay, rest. மொத்தம் 20 கவுண்ட்ஸ். ரைட் 1 கவுண்ட், லெஃப்ட் செகண்ட் கவுண்ட். ஓகேங்களா? இப்படி கவுண்ட் பண்ணீங்கன்னா ரைட் லெஃப்ட்னு கவுண்ட் பண்ணா 20 கவுண்ட்ஸ். சரிதானுங்களா? 20 முறை மூச்சை ஃபோர்ஸா வெளியே தள்ளி இருக்கிறோம். அப்போ நுரையீரலிருந்து டோட்டல் கழிவு வெளியே வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸா உட்கார்றீங்க. நிறைய பேருக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். மூச்சு வாங்குறது நல்லது. சரி, அப்போ இப்போ பிளட் சர்க்குலேஷன் உங்கள் பாடி ஃபுல்லாக போகும். நீங்கள் உடல் முழுக்க கவனிக்கலாம். குறிப்பாக பிரெயின் செல்ஸில் நம்மளோட காற்று, ரத்த ஓட்டம் இதெல்லாம் நல்லா போகிறப்ப பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமாக மெமரி பவர் கொடுக்கும். ஓகேவா? செகண்ட் டைம் பண்ணலாங்களா? ஓகே. இது உங்க மூச்சு நார்மல் ஆகிற வரைக்கும் நீங்க உட்காந்துக்கலாம். தொடர்ந்து பண்ணீங்கன்னா டக்குன்னு மூச்சு நார்மல் ஆயிரும். இப்ப புதுசா பண்றங்காட்டி கொஞ்சம் மூச்சு வாங்கும். மூச்சு வாங்குறது என்னன்னு சொன்னோம்? நல்லதுன்னு சொன்னோம். ஓகேவா? புரியுது இல்லைங்களா? அது கஷ்டமா உங்க உடம்பு ஃபீல் பண்ணல. பிளட் சர்க்குலேஷன், ஏர், ஹீட் சர்க்குலேஷன் எல்லாம் பாடி செல் ஃபுல்லா போய் உங்க உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போய் இந்த மூச்சு அதிகமா உடம்பு எடுக்குது. அதான் மூச்சு வாங்குறது. நிறைய ஆக்சிஜன் உங்க உடம்பு உள்ள எடுத்து உங்க உடம்ப சுத்தம் பண்றதுக்கு கேக்குது. அதனால மூச்சு வாங்குறது ஒரு விதத்துல நல்லது. இப்ப பாருங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப மூச்சு வாங்காது. படியேறினீங்கன்னா மூச்சு வாங்குது இல்ல? அப்போ உங்க உடம்புக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுதுன்னு உடம்பு எடுக்குது. அது நல்லது. அப்போ மூச்சு வாங்கிச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் ஆகிற வரைக்கும் உட்காந்துக்கணும். உட்கார்றப்போ உடம்பையும் மூளை செல்களையும் கவனிக்கணும். ஓகே, மொத்தம் 3 முறை பண்ணணும். செகண்ட் டைம் நேரா உட்காந்துக்கிறோம். கைகள் பொசிஷன். கைகள் பொசிஷன் வச்சுக்கோங்க. மூலபந்தம், ஏனஸ் மசில்ஸை நல்லா டைட்டா சுருக்கி பிடிச்சுக்கோங்க. மூலபந்தம் பண்ணிக்கலாம். நல்ல மூச்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட் 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 ரைட் left right left. okay, rest. இதுல ரொம்ப முக்கியம், சிலர் இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. ஹை பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூக்கு அடைப்பு இருக்கிறவங்க, குடலிறக்க பிரச்சனை இருக்கிறவங்க, சரிதாங்களா? இவங்கெல்லாம் இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. நல்ல சளி தனித்தனியா ஒழுகுதுன்னா நீங்க நல்லா பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இந்த பயிற்சி பண்றப்ப நல்லா பிளட் சர்க்குலேஷன் உடம்புக்குள்ள ஃபாஸ்டா போகும். நீங்க கண்ணை மூடி கவனிச்சா தெரியும்.
அப்போ பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்டா போறப்ப ஹை பிபி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் உடம்பு, ஓகேவா? அவங்க பண்ண வேண்டாம். அதே மாதிரி மூக்கு அடைப்பு இருக்கிறப்ப பண்ணீங்கனாலும் ஒரு பக்கம் அடைச்சிருக்கிற இடத்துல ஃபோர்ஸா கொடுத்தீங்கன்னா காதுல இருந்து எல்லா பக்கம் வலி ஏற்படும். ஓகே, மற்றவங்க நார்மலா இருக்கிறவங்க நல்லா இது நீங்க பண்ணிட்டே வர வர டோட்டல் கழிவை வெளியே தள்ளிடலாம். 3வது முறை பண்ணலாம். ஓகே, இதுல ஒரே ஒரு சின்ன நுட்பம் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ரைட்டு லெஃப்ட் மூக்கை போட்டு அழுத்துறீங்கல்ல, அந்த மூக்கை ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் மெல்லிய தசைகள் மெல்லிய எலும்புகளால் ஆனது மூக்கு, சாஃப்ட் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், இந்த மூக்கு இந்த கண் பூழை வர இடம் இருக்குல்ல, அதான் மூக்கு தொடங்குது மேல, அதுல இருந்து அப்படியே டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைடுல அந்த எலும்பு முடிகிற இடத்துல இந்த மூக்கு புடைச்சிருக்குல்ல வெளியே எட்ஜுல, அதுக்கு நடுவுல ஒரு குழி மாதிரி இருக்கும் பாருங்க, நீங்க தொட்டு பாருங்களேன். இந்த கண்ணுல சைடுல இருந்து அப்படியே உங்க மூக்கு அந்த எலும்பை டச் பண்ணிட்டு வாங்க, சைடுல ஓரத்துல அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல குழி மாதிரி இருக்கா, அந்த மூக்கு புடைச்சிருக்குல்ல என்ட்ரன்ஸ்ல, அந்த இடத்துல அதுக்கும் கீழே அந்த குழியில தொட்டைங்கனாலே மூக்கு க்ளோஸ் ஆயிரும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. டச் பண்ணாலே மூக்கு க்ளோஸ் ஆயிரும். அதனால அந்த இடத்துல ஜென்டலா டச் பண்ணா போதும், போட்டு மூக்க ரைட்டு லெஃப்ட்னு அழுத்து கூட, அப்ப மூக்கு வலி வந்துடும். ஓகே, ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துருக்கிறோம், மூலபந்தம் பண்ணிக்கிறோம், கைகள் பொசிஷன் வச்சுக்கோங்க, நல்ல ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட். ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ஓகே, ரெஸ்ட். ஓகே, 3 முறை, மொத்தம் 60 முறை மூச்சை ஃபோர்ஸா வெளியே தள்ளி இருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப நுரையீரல்ல இருந்து காற்று நுண்பைகள்ல இருந்து டோட்டல் அந்த சிஸ்டம் ஃபுல்லா இருக்கிற எல்லா குப்பைகளும் வெளியே வரும். குறிப்பா நமக்கு சைனஸ், ஆஸ்துமா, ஈஸ்னோஃபோலியா கம்ப்ளைண்ட், அலர்ஜி, இன்னும் அது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமான ஒரு மிக அற்புதமான ஒரு தீர்வா இந்த பயிற்சி இருக்கும். சரிங்களா? நல்லா செய்யலாம். ஓகே, ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சி அடுத்த வாரம். சரிங்களா? சரி, அடுத்த பயிற்சி அதுல வீடியோல விளக்கம் இருக்கும். சரிங்களா? இப்போ சொன்ன பயிற்சி எல்லாருக்கும் தெளிவா இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா இது நீங்க செய்ய செய்யதான் டியூன் ஆகும். ஓகேவா? செய்ய செய்யதான் டியூன் ஆகி வரும். ஒண்ணு இல்லைங்க, ரைட் சைடு மூக்குல சளி சிந்துங்க, ஒரு செகண்ட் கேப் விட்டுட்டு லெஃப்ட் சைடு மூக்குல சளி சிந்துங்க. இப்படி மாத்தி மாத்தி சளி சிந்திட்டே இருக்கு 20 டைம். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. மூலபந்தம் பண்ணிக்குவோம். தொடங்குறப்ப மூலபந்தம் பண்ணி தொடங்கணும். 20 தடவை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மூலபந்தம் விடணும். புதுசா வர்றவங்களுக்கு அவ்வளவு நேரம் நிக்காது, இயற்கை தான். பரவாயில்ல, மூலபந்தம் விட்டுட்டா மறுபடியும் பிடிச்சுக்கோங்க. உடனே எந்த தொந்தரவும் வந்துடாது. இது 4 நாள் பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மூலபந்தம் பண்ணிக்கலாம். சரிதானுங்களா? இவ்வளவுதான், சிம்பிள். முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸா பண்றதுக்கு வந்துருச்சுன்னா நல்லது. ஃபோர்ஸா பண்ண வராதவங்க சிம்பிள் இன்னொரு டெக்னிக் சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, இடது மூக்குல கட்டவிரல் வச்சுக்கிட்டு அடைச்சிக்கிட்டு வலது மூக்குல மூச்சை விடுங்க, மெதுவா விடுங்க. ஓகேவா? அப்புறம் லைட்டா மூச்சை இழுத்துக்கிட்டு வலது மூக்குல அடைச்சுக்கிட்டு இடது மூக்குல மெதுவா விடுங்க, சும்மா மெதுவா விடணும். அப்புறம் 2 மூக்குலையும் மூச்சை இழுத்துக்கிட்டு இடதை அடைச்சிட்டு வலதுல மெதுவா விடுங்க. இது இப்போ மெதுவா செஞ்சு நீங்க பழகுறீங்க. ஓகே, இதைய ஃபோர்ஸா செஞ்சா கபாலபதி. இது இன்னும் கொஞ்சம் மாத்தி செஞ்சா நாடி சுத்தி. ஓகேவா? நிறைய பிராணாயாமம் இதுக்குள்ள லிங்க்ல இருக்கு. அதனால நீங்க நல்லா செஞ்சுட்டு வாங்க, எக்ஸலண்டான எஃபெக்டா இருக்கும். உங்க மூளை செல்கள் எல்லாம் அபரிமிதமா இயக்கத்துக்கு வரும். குறிப்பா படிக்கிற மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை நல்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு 5ஆவதுக்கு மேல இதை சொல்லி கொடுங்க. ஏன்னா அப்பதான் அவன் புரியுமா, மூலபந்தம்னா என்னன்னு புரியும், இந்த ஃபோர்ஸா விடுறதெல்லாம் புரியும். 5ஆவது கீழேன்னா அவனுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டம். 8 வயசுல இருந்து செய்யலாம். பையனோட மெச்சூரிட்டி பார்த்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா டெய்லி இது செய்ய வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சளி தொந்தரவே வராது. சரிங்களா? பிரெயின் செல்ஸ் நல்ல ஆக்டிவேஷன் ஆயிரும், நல்ல மெமரி பவர் கிடைக்கும்.
சரிங்களா? மூளை செல் நல்லா சுறுசுறுப்பா இயங்கும், உடல் செல்கள் எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இயங்கும். சரிங்களா? பல நோய்களை குணப்படுத்துற அற்புதமான விஷயம். மனதில் இருக்கிற இறுக்கங்கள், குழப்பங்கள், நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத வினைகள், பதிவுகள் எல்லாத்தையும் வெளியெடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் வந்து இந்த கபாலபதி தொடர்ந்து செய்யுங்க. சரிங்களா? யாரோ கேட்டிருக்காங்க, காது பின்புறம் அறுவை சிகிச்சை செய்துள்ளது. நீங்க இதை லைட்டா செஞ்சு பாருங்க. காதுக்கு பின்புறம் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய சம்பந்தம் இல்லை. லைட்டா முதல்ல செஞ்சு பாருங்க. அந்த இடத்துல ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதான்னு பாருங்க. நான் எல்லா பயிற்சிக்கும் உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஏதாவது பயிற்சி செய்யறப்ப உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு பெயின் ஆகுது அப்படின்னா அந்த பயிற்சியை நீங்க செய்ய வேண்டாம். அதாவது அதுக்கு நான் சார் வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்தா எனக்கு கால் வலிக்குது அப்படி சொல்லக்கூடாது. வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்தா, புதுசா போட்டு உட்கார்ந்தா லைட்டா கால் வலிக்கதான் செய்யும். அப்புறம் நீங்க நார்மலா உட்காந்துட்டு மறுபடியும் வஜ்ராசனம் போட்டு போட்டு பழகிக்கணும். அப்போ உங்களுக்கு அக்செப்டபிள் பெயின் அப்படின்னா நீங்க லைட்டா என்ன பண்ணலாம், செய்யலாம். சரிதானுங்களா? உங்க வலி லைட்டா இருக்குதுப்பா, அக்செப்டபிள் அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா நீங்க செய்யலாம். ஓவரா வலி இருக்குது அப்படின்னா அந்த பயிற்சி எந்த பயிற்சியா இருந்தாலும் செய்ய வேண்டாம். உலகத்துல எவ்வளவு சிறந்த பயிற்சியா இருந்தாலும் உங்க உடலுக்கு மிகப்பெரிய வலியை கொடுக்குதுன்னா அந்த பயிற்சி தப்பான பயிற்சின்னு அர்த்தம். உங்க உடம்புக்கு பயிற்சி தப்பானது இல்லை, உங்க உடம்புக்கு அதை ஏத்துக்கல. கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் செய்யணும். பைபாஸ் பண்ணவங்க பண்ண வேண்டாம். அதுதான் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கணும். பைபாஸ்ல வந்து நிறைய இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டா எப்படி பண்ணலாங்கிறது நம்ம யோசிக்கலாம். இல்லாட்டி மற்ற பயிற்சிகள் அப்படியே செஞ்சுட்டே வாங்க. மெதுவா செய்யலாம், மெதுவா மூச்சை விட்டு விட்டு செஞ்சுட்டே வாங்க, போதும். சரிங்களா? மென்சஸ் டைம்ல கண்டிப்பா எந்த பயிற்சியுமே பண்ணக்கூடாது. மென்சஸ் டைம்ல 2 பயிற்சி தான் பண்ணணும். ஒண்ணு ரிலாக்ஸேஷன், உடலுக்கு உடல் தளர்த்துதல் ஓய்வு பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்கு, அதை மட்டும்தான் பண்ணணும். தியானத்துல சாந்தி யோகம் மட்டுமே பண்ணலாம். அந்த 3 நாள் 4 நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, முழு ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் உங்க உடம்பு வந்து கிளியர் ஆகும். இந்த கபாலபதி 3 சர்க்கிள் சேர்ந்ததுதான் ஒரு கபாலபதினு அர்த்தம். இப்போ கபாலபதி செய்யுங்கன்னா இந்த 20 டைம் ரைட் லெஃப்ட் செய்யணும், அப்புறம் ஓய்வு எடுக்கணும், மறுபடியும் செகண்ட் டைம் செய்யணும், ரைட் லெஃப்ட் 20 தடவை செய்யணும், ஓய்வு எடுக்கணும், 3வது ரைட் லெஃப்ட் 20 தடவை செய்யணும். இந்த 3 தடவை 60 பிரீத் எடுத்தாதான் ஒரு கபாலபதி முழுமையான கபாலபதி. ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்தால் போதும். உங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா இருக்குதுன்னா காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை நீங்க செய்யலாம், தவறில்லை. சரி, வயதானவர்களும் செய்யலாம். சரிங்களா? ஹியரிங் எய்டு வச்சிருக்கிறவங்க லைட்டா செஞ்சு பாருங்க. ஏதாவது ஹியரிங் எய்டுக்கு இதுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை, நீங்க செய்யலாம். ஆனா லைட்டா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா செஞ்சு பாருங்க. ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சுக்கோங்க. டிஸ்டர்ப் ஆகலைன்னா நீங்க எப்பொழுதும் போல செய்யலாம். ஹியரிங் எய்டுக்கு இதுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. ஹார்ட் ப்ராப்ளம், அதான் நான் சொல்லணும், இருதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஸ்டண்ட் வச்சிருக்கிறவங்க, உங்களோட அதனோட நிலை எப்படின்னு பார்க்கணும். அவங்க செய்யக்கூடாதுங்கிறது தான் விதி. பட் உங்களோட அடைப்பு அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து லைட்டா ஏதாவது நீங்க செய்யறதுன்னா ஆசிரியரோட அனுபவத்தை கேட்டுட்டு நீங்க செய்யணும். அது நீங்க ஏதாவது நேரடி வகுப்புல வர்றப்ப நம்ம பார்த்துட்டு ஏதாவது யோசிக்கலாம். சரிதானுங்களா? ஓகே. கால் சமணம் போட முடியலன்னா கால் தொங்க விட்டுட்டு செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். மிக்க மகிழ்ச்சி. கரெக்டா 1:30 இன்னைக்கு சரியா முடிச்சுட்டோம். சரிங்களா? இன்னும் இதுல நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். மூட்டை ஆபரேஷன் செஞ்சவங்க எல்லாம் செய்யலாமா? இதுக்கு என்ன கிடக்குது? மூட்டை எங்க இருக்கு, நுரையீரல் எங்க இருக்கு, அதெல்லாம் செய்யலாம். சரிதானுங்களா? நான் சொன்னதை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே செய்யலாமா? சரியா? அதுக்கு இன்னொரு டைம் வேணா அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்க கேட்டுட்டு செய்யுங்க. மகிழ்ச்சி. உங்க அனைவரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு இருக்கும். எப்பொழுதுமே தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவு இருக்கும். மிக்க நன்றி ஐயா.